கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் எளிமை எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் ஓவர் கம்மிங் டிப்ரெஷன், அதாவது நம்முடைய அந்த மனச்சோர்வை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்திலே மனச்சோர்வுக்கு ஆளாகக்கூடியவனாக இருக்கிறார். புரியுங்களா? தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காலகட்டத்திலே அவர்கள் மனச்சோர்வுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களுக்கு அந்த மனச்சோர்வு குறுகிய நேரத்தில் இருக்கும், குறுகிய காலத்தில் இருக்கும். அந்த மனச்சோர்வில் இருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள். ஒரு சிலருக்கு அந்த மனச்சோர்வு நீண்ட காலத்திற்கு அது இருக்கக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா? அந்த அவருடைய துக்கம், ஒருவேளை வாழ்க்கையில துக்கம் நீண்ட நாட்கள் துக்கத்திலே மூழ்கி இருந்தால் அது அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த மனச்சோர்விலே நாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருந்தார். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். புரியுங்களா? அப்படி என்றால் மனச்சோர்வு அது தேவன் கொடுப்பது கிடையாது. கவலைகளை தேவன் கொடுப்பது கிடையாது. கஷ்டங்களை தேவன் கொடுப்பது கிடையாது. பிசாசானவன் அவன் ஒரு மனிதனுக்குள்ளாக கவலைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு மனச்சோர்வை மட்டுமல்ல, அதன் மூலமாக வியாதிகளையும் அவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய திட்டம் சித்தம் என்னவென்றால், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நாம் மனக்கவலைகள் இல்லாதபடி, சோர்வு இல்லாதபடி, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். தேவன் நம்முடைய சந்தோஷத்திலே மிக அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். என கவலைகள், அதனாலதான் தேவன் வேதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க, நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலை கொள்ளாதீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது ஏதாவது கவலைப்பட்டு இருக்குதா? கவலை கொள்ளாதீர்கள். கவலைப்பட்டா அது மனச்சோர்வை வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க முதல்ல தெரியணும், தேவன் எனக்கு நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும், செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை எப்படி ஏற்றுக்கொள்வது? ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 9 பார்க்கின்ற பொழுது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். புரியுங்களா? உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் உங்க வாயினாலே இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகர், எனக்காக என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் அவரை அடக்கம் செய்தார்கள், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி வந்தார் என்று நீங்க வாயினால அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளாக நீங்க மாற முடியும். அதனால்தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசத்தினால அறிக்கை செய்து அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடியவராக மாறுறீங்க, புது சிருஷ்டியாக மாறுறீங்க. பழைய மனிதன், பழைய கவலையுள்ள மனிதன், பழைய பாவமுள்ள மனிதன் எல்லாம் மாறி ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக நீங்க மாறுறீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்க எண்ணங்கள் புதிதாக்கப்படுகிறது, மனது புதிதாக்கப்படுகிறது. ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக இந்த பூமியில உலாவி கொண்டு இருப்பீர்கள். ஹல்லேலூயா! அதனால்தான் லூக்கா 11வது அதிகாரம் வசனம் 13 பார்க்கின்ற பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க நினைக்கின்ற பொழுது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, பொல்லாதவர்கள் நம்ம பிள்ளைக்கு நல்ல
காரியங்களை கொடுக்கிறோம். அதனால நம்முடைய பரமபிதாவிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். என பரலோகத்தின் நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க கவலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, புதிய மனிதனாக மாறுகின்ற பொழுது, புதிய சிருஷ்டியாக மாறுகின்ற பொழுது, கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 22 முதல் 23 பார்க்கின்ற இந்த ஆவிக்குரிய கனிகளை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்களை, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் இன்றி, மனச்சோர்வுகளை நீங்க என்ன செய்ய முடியும்? என மனச்சோர்வு இல்லாதபடி, கவலைகள் இல்லாதபடி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக சந்தோஷமாக வாழ முடியும். புரியுங்களா? அதுக்கு நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று நீங்க அறிக்கை செய்கின்ற பொழுது மறுபடியும் பிறந்த ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக நீங்க மாறுறீங்க. மாறுவது மட்டுமல்ல, உங்களுடைய தோல்விகள் மாறி ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில என்ன உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன, மனச்சோர்வு என்ன எப்படி வருகிறது, அதற்கு மாற்று மருந்து என்ன, மனச்சோர்வுடைய காரணிகள் என்ன, அதற்கு அந்த மனச்சோர்வை விரட்டுவதற்கு அந்த காரணங்களுக்கு பதில் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முக்கியமாக அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனச்சோர்வை நம்ம என்ன செய்ய முடியும்? மனச்சோர்வை மேற்கொண்டு ஓவர் கம் பண்ண முடியும். வெற்றி உள்ளவர்களாக, சாதனை உள்ளவர்களாக நம்ம மாற முடியும். அப்ப ஒன்று பாருங்க, ஏதாவது இன்றைக்கு இந்த சொல்லக்கூடிய காரியத்தில் ஏதாவது இப்படிப்பட்ட காரியம் உங்களிடத்தில் காணப்பட்டால் அது அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு மனச்சோர்வு வர முடியும். அதாவது பாருங்க, பிசிக்கலா பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான அந்த ப்ராப்ளம், சரீரத்தில் வரக்கூடிய, அதாவது சரியாக உங்களுக்கு பசி ஏற்படாது, இல்ல பசித்துச்சுன்னாக்க சரியாக சாப்பிட முடியாது, ஒருவேளை அதிக சாப்பாடு சாப்பிட வேண்டியதா இருக்கு, நேரம் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு மனநிலை ஏற்பட்டுச்சுனாலும் சரி, மற்றும் பாருங்க தூக்கம் வராமல் இருக்கலாம், இல்ல அதிக நேரம் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. புரியுங்களா? பசிக்கவே இல்லை என்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல பசித்துக் கொண்டே நேரம் இருக்கிற என்ற ப்ராப்ளம் இருக்கலாம், தூக்கம் வரவில்லை என்ற ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்க சரீரத்தில் இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இது உங்க சரீரத்துல பலவீனங்களை கொண்டு வரும். சரீரம் உங்க ஃபீல் டவுன் ஆகின்ற பொழுது உங்களுடைய அதை பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? சரீரத்தில் மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க உங்க சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதில் நீங்க அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுடைய சரீரத்தை நீங்க டேக் கேர் பண்ணணும். புரியுங்களா? முக்கியமாக உங்களை நீங்க நேசிக்கணும். உங்க சரீரத்திற்கு நீங்க முக்கியம் அதை எப்படியாக நன்றாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு 40 வயது ஆகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்க மெடிக்கல் செக்அப் போனீங்கன்னா, நீங்க இனிப்பை குறைக்கணுமா, இல்ல உப்பை குறைக்கணுமா, உங்க சரீரத்துல பிளட் பிரஷர் எப்படி இருக்கிறது, உங்க சரீரத்துல சுகர் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது தவிர்த்து நீங்க அப்படியாக சரீரத்தை நன்றாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் சரீர பலவீனம் வராது. அதே போல அந்த மனச்சோர்வும், இந்த டிப்ரெஷனும் உங்களுக்கு வராதபடி நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். புரியுங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு சரீரத்தில் ப்ராப்ளம் இருந்தா, என்ன பிரச்சனை, சரீர ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் டாக்டரை சந்தித்து அவரிடத்தில் முறையான சிகிச்சை எடுக்கின்ற பொழுது சரீரத்தை நன்றாக பாதுகாத்து அந்த கவலைகளில் இருந்து, சோர்விலிருந்து நீங்க முன்னுக்கு வர முடியும். அதனால்தான் யாக்கோபு 5வது அதிகாரத்தில் வசனம் 14 முதல் 16 பார்க்கின்ற பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 14 முதல் 16 ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் செய்கின்ற பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தரவனை எழுப்புவார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப உங்களுக்கு வியாதி இருந்துச்சுனாக்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தா உங்க சரீரத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். புரியுங்களா? இந்த வியாதிகளுக்கு மாற்று மருந்து என்ன? நீங்க
ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்கின்ற பொழுது ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையுடைய மூப்பர்களையோ பாஸ்டரையோ எல்டரையோ அழைத்து அவர்கள் உங்க தலையில் மேல் எண்ணெய் வைத்து ஜெபிக்கின்ற பொழுது என்ன விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 103 அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, புரியுங்களா, கிருபையினாலும் இரக்கங்களாலும் உனக்கு முடிசூட்டுவார். புரியுங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க அப்ப உன்னோட வாழ்க்கையில மனச்சோர்வுக்கு காரணம், டிப்ரெஷனுக்கு முதல் காரணம் சரீரத்தில் வரக்கூடிய பலவீனங்கள். சரீரத்தில் பலவீனங்கள் வருகிறது என்றால் அதற்கு உண்மையான காரணம் எங்கே இருந்த பலவீனம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஏற்ற உரிய டயக்னிசிஸ் எடுத்து, அதாவது அதுக்கேற்ற சிகிச்சை நீங்க கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அதன் மூலமாக விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுங்களா? ஜெபம் செய்ய வேண்டும். அதே வேளைகளிலே உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் மருத்துவரையும் பார்த்து சிகிச்சை எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்க இந்த சரீர பிரகாரமான இந்த மனச்சோர்விலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் ஒன்று சரீர பலவீனங்கள். இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மனச்சோர்வுக்கு இரண்டாவது காரணம் புரியுங்களா என்ன என்று பார்க்கின்ற பொழுது லாசஸ் அண்ட் அதர் ஹர்ட்ஸ். புரியுங்களா? அதாவது உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க இழந்திருக்கலாம். புரியுங்களா? ஒருவேளை நீங்க வேலை இழந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் மரித்து போயிருக்கலாம், இல்ல நீங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நீங்க இழந்திருக்கலாம், இல்ல உங்களுடைய காரியத்தை யாராவது அபகரித்து இருக்கலாம், இல்ல உங்கள் பிள்ளைகளை நீங்க இழந்திருக்கலாம், இல்ல மனைவி இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம். ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வாழ்க்கையில நடைபெற்று இருந்தா அந்த இழப்பை நினைத்து உங்களுக்கு மனச்சோர்வு வரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தால் அந்த காயத்தை நினைத்து உங்க வாழ்க்கையிலே அது மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா? அதனாலே நீங்க என்ன செய்யணும்னாக்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் ஒருவேளை யாராவது நீங்க இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், செல்வத்தை இழந்திருக்கலாம், உறவினர் இழந்திருக்கலாம், உற்றாரை இழந்திருக்கலாம், அன்புக்குரிய இழந்திருக்கலாம். புரியுங்களா? இல்ல உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால் நீங்கள் இதற்கு சரியான ஒரு ஆலோசனையை என கேட்டு நீங்களே உங்க மனதிலே போட்டு இந்த காரியத்தை உள்ளாரையே நீங்க நினைத்து கொண்டிருந்தால் கூட அதிகமாக உங்களுக்கு கூட டிப்ரெஷன் உண்டாகும், கவலைகள் உண்டாகும். இதை நீங்க யாரிடத்திலாவது எனக்கு சொல்லி நல்ல ஆலோசனை கேட்டால் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது இந்த கவலையில் இருந்து நீங்க வெளியே வர முடியும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கேட்கின்ற பொழுது முடிந்தால் நீங்க நன்றாக உங்க இருதயத்தில் பாரம் இறங்குவதற்கு அழுதைனாக்கா அந்த அழுதைனா அந்த பாரம் இறங்கிவிடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம் இறங்குகின்ற பொழுது என்ன உண்டாகும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தில் ஒரு சுமையை இறக்கி வைத்தது போல இருக்கும். உங்களுடைய அந்த டிப்ரெஷன் குறைவது போல இருக்கும். இந்த மனச்சோர்வு குறைவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. அதனால்தான் ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, நீங்க சுமக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அவர் உண்மையிலே உங்கள் பாடுகளை சுமந்து கொண்டார் என்று ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களை மீறுதல்களை எல்லாம் இயேசு தன்மேல சுமந்து கொண்டார். பாருங்க, ஒரு மனிதன் பாருங்க 3 மூட்டைகளை தலையில சுமந்து கொண்டு வந்துட்டு இருந்தான். 3 மூட்டைகளை தலை கையில எல்லாம் தூக்கி கொண்டு தேவதூதன் பார்த்தானா, என்னப்பா 3 மூட்டைகளை தூக்கிட்டு வர, கடந்த கால நடந்து போன கவலைகள் எல்லாம் நினைச்சு அது ஒரு கவலையா மூட்டையா இருக்கிறது என்று சொன்னானா. இரண்டாவது இப்ப நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நான் ஒரு கவலைப்படுறேன், அது ஒரு மூட்டை. மூன்றாவது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அதை நினைத்து நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 3 மூட்டைகளை தூக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் சொன்னானா. தேவதூதன் சொன்னானா, எல்லா மூட்டைகளையும் தூக்கி போடு, உன் கவலைகள் பாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விடு. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. புரியுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகள் பாரங்கள் அவர் மேல நம்ம வைத்து விட வேண்டும். அதனால்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாடுகளை எல்லாம் மெய்யாக அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒன்று பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னாக்க
சரீரத்தில் வரக்கூடிய அந்த பலவீனங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னாக்க ஜெபம் செய்ய வேண்டும், சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதன் மூலமாக உங்களுடைய மனச்சோர்வு நீங்கும். ஏன்னா இரண்டாவதாக உங்க வாழ்க்கையில ஏதாவது இழந்திருந்தீங்கன்னாக்க, ஏன்னா அது மட்டுமல்ல, ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தா இழந்து போனதை தருவதற்காக ஆண்டவர் வந்தார் என்று இழந்து போனதை தேடவும், ஏன்னா ஆண்டவர் வந்து இழந்து போன, ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இழந்து 100 ஆட்டுக்குட்டியில ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போனது, 99 ஆட்டுக்குட்டி இருந்தது. இருந்தாலும் அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியை ஏன்னா ஆண்டவர் தேடி வந்தார் பாருங்க, தேடி போனார் பாருங்க. அதே போல ஆண்டவர் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு மீண்டும் திருப்பி ஆண்டவர் கொடுப்பார். புரியுங்களா? இழந்து போனதை என்ன தரவும் ரட்சிக்கவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன இழந்து போனதை தேட ரட்சிக்கவே வந்த நம்ம ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை இழந்து போனாலும் அதை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க உங்கள் லாசஸ் அந்த கற்றுக்கு ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் சரியான ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் அதை தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக மனச்சோர்வு வருவதற்கு காரணம் என்னவென்றால் பாவம். ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவங்கள் அவனை மனச்சோர்வுக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? சிறிய பாவங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் செல்கின்ற பொழுது இந்த சிறிய பாவங்கள் பின்பாக பெரிய பாவமாக வரும். பெரிய படுகொலியிலே நீங்கள் சிக்கி விடுவீர்கள். அப்பொழுது நீங்களே உங்களை மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடுவீர்கள். அதனால்தான் 1 தீமோத்தேயு 1:19 பாருங்க, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சியை அநேகர் என்ன செய்யறாங்க? மனசாட்சியை அடகு வைத்து விட்டு மனசாட்சிக்கு விரோதமாக மனசாட்சியை கல்லாக்கி வைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க? வாழ்க்கை விசுவாசமாகிய அந்த கப்பலை சேதப்படுத்தி விடுறாங்க. புரியுங்களா? அதனாலே பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கும். பாத்தீங்கன்னா உற்றாரை விட்டு பிரிக்கும், உறவினர்களை விட்டு பிரிக்கும், வீட்டாரை விட்டு பிரிக்கும். கடைசியில அவர்களை பாதாளத்துக்கு இழுத்து சென்று விடும். அதனால்தான் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். புரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பாவங்களை தேவ சமூகத்தை அறிக்கையிட்டு நீங்கள் சுத்திகரிப்பு பெற்று தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த மனச்சோர்விலிருந்து பாவம் என்ற அந்த பாவம் செய்தனால் வந்த மனச்சோர்விலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். புரியுங்களா? அதனால தேவனிடத்துல ஒப்புரவாகி மனம் திறந்து பாவ அறிக்கை செய்து அவர் ரத்தத்தால் கழுவப்படுகின்ற பொழுது அந்த பாவம் என்ற மனச்சோர்விலிருந்து, பாவம் செய்த மனச்சோர்விலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு சிறிய காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. சிறிய காரியத்தை கீழ்ப்படியவில்லை என்றால் பின்பாக பெரிய பாவத்துக்குள்ளாக நீங்கள் சிக்கிக் கொண்டு விடுவீர்கள். பிரச்சனையாக அது மாறிவிடும். புரியுங்களா? அப்ப நிரந்தரமாக உங்கள் மனச்சோர்வுக்குள்ளாக நீங்க சென்று விடுவீங்க. அதனாலதான் தாவீது பாருங்க, பாவம் செய்த பொழுது பத்சேபேலுக்கு விரோதமாக பாவம் செய்து அந்த பாவ மன்னிப்பை கண்டு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 51வது சங்கீதம். சங்கீதம் 51வது சங்கீதம் முழுவதும் பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்து அதிலிருந்து தேவனிடத்துல அவர் என்ன செய்தார்? தேவனிடத்துல மன்றாடி பாவ அறிக்கை செய்து தன்னை மீண்டுமாக நிலை நிறுத்தும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அதனால்தான் சங்கீதம் 51:12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சொல்றார். பாருங்க, ரட்சணித்து ஆண்டவரே பாவம் செய்ததுனால நான் ரட்சணியத்தை இழந்து போயிட்டேன், மனச்சோர்வுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதானே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாவம் செய்துட்டீங்களா? நீங்க வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் நீங்க உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நொறுங்குண்ட ஆவியை ஆண்டவர் புறக்கணியார். தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதானே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை தேவன் செய்தாரு. இருதயத்தை புறக்கணியாதவர் நம்முடைய ஆண்டவர்
என்று சங்கீதம் 51 அதிகாரம் வசனம் 17 நாம் பார்க்கிறோம். அதனாலே தாவீதை போல தாவீதும் டிப்ரெஷனுக்குள்ளாக மனச்சோர்வுக்குள்ளாக சென்றார். ஆனால் தேவனை தேடினார். கர்த்தர் அந்த மனச்சோர்வுகளுக்கெல்லாம் நீக்கி ரட்சணித்துள்ள சந்தோஷத்தை மீண்டும் அவருக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனச்சோர்வு வருவதற்கு மூன்றாவது காரணம் பாவம். அந்த பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகம் தான். அவர் சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டு ஒப்புரவாகி நீங்கள் பரிசுத்தமாகி நீங்கள் இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது ராங் திங்கிங். புரியுங்களா? பதிலா ஒன்று பிசிக்கல் இல்னஸ், செகண்ட் வந்து லாசஸ் அண்ட் ஹர்ட்ஸ், தேர்ட் சின், ஃபோர்த் ராங் திங்கிங். அதாவது தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்களா? அதாவது பிசாசானவன் உங்களுக்குள்ள கொண்டு வருவான். நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னா நீங்க முதல்ல நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த மூன்று காரியத்தை பார்க்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த மூன்று காரியத்தை நீங்க அறிந்துகிட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளையா மாறுகின்ற போது கிறிஸ்துவுக்குள் நீங்க யார், நான் தேவனுடைய பிள்ளை. என்ன வந்து பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்க யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? மூன்றாவதாக என்ன, உங்களால் என்ன செய்ய முடியும், என்னை பலப்படுத்தி கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். பாருங்க, அதே போல நீங்க என்ன செய்ய முடியும், என்ன பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புரியுங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளை மட்டுமல்ல, உங்களை பாத்தீங்கன்னாக்க உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய இந்த பலன் உண்டு. புரியுங்களா? இதுக்கு மாற்று மருந்து. இந்த ராங் திங்கிங்க்கு என்ன மருந்து? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். புரியுங்களா? பண பற்றாக்குறை வருகிறதா, தவறான எண்ணங்கள் வருகிறதா, ஏன் இப்படி சூழ்நிலை மாறிவிட்டது என்று நினைக்கிறீங்களா? பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானம் பூமி அவருக்குடையது, அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள், பண பற்றாக்குறை எதுவாயிருந்தால் உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். புரியுங்களா? இதுதான் மாற்று மருந்து. புரியுங்களா? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? அப்ப நீங்க இதை அறிக்கையிடணும். ராங் திங்கை எடுத்து போட்டு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று அறிக்கை செய்கின்ற பொழுது அந்த கவலைகள், ஏன்னா பாரங்க, அந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். புரியுங்களா? அது மட்டுமல்ல, ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். புரியுங்களா? நம்ம மோர் தென் கான்கரர், எல்லாவற்றையும் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்று நீங்க அறிக்கையிட வேண்டும். அதனாலதான் அந்த தவறான அவிசுவாச எண்ணங்கள், இந்த ராங் திங்கை எடுத்து போட்டு உங்களை கர்த்தர் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார் என்று நீங்க அறிக்கை செய்கின்ற பொழுது நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப 1 பேதுரு 2 அதிகாரம் 24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்களா? உங்க வாழ்க்கையில ஏன்னா வந்து கவலை, ஏன்னா இந்த டிப்ரெஷன் இருக்கிறதா, ஏன்னா மனச்சோர்வு இருக்கிறதா, நீங்க என்ன செய்யணும், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி விட்டேன், இயேசுவின் தழும்புகளால் என்னுடைய மனச்சோர்வு நீங்கிவிட்டது என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இந்த மனச்சோர்வு நீங்குவதற்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவர் உங்களுக்காக உங்களை நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், அவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் செய்வதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அப்படி நீங்க விசுவாசித்து, அது மட்டுமல்ல உங்களால் என்ன செய்ய முடியும், எல்லா காரியங்களும் செய்ய முடியும். இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற முடியும் என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது நீங்கள்
என இந்த கவலைகளில் இருந்து மனச்சோர்வில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுங்களா? அப்ப இந்த மனச்சோர்வை கொண்டு வருவதற்கு ஒன்று சரீர பிரகாரமான பலவீனம். அதற்கு தேவனுடைய அந்த விசுவாச ஜெபம் பண்ண வேண்டும். வந்து பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் இல்ல பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும்? தலையில எண்ணெய் வைத்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் அல்ல ஜெபம் பிணியாளை ரட்சிக்க என்று பார்க்கிறோம். இன்னும் வியாதிகள் உங்களுக்கு இருந்தா சரியான விதத்தில் டாக்டர் இடத்துல அதுக்கேற்ற சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நீங்க முற்றிலுமாக பாத்தீங்கன்னாக்க அந்த மனச்சோர்விலிருந்து வெளியே வர முடியும். இரண்டாவது, உங்களுடைய இழப்புகள், உங்களுடைய காயப்படுத்தி யாராவது இருந்தா இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு மீண்டும் திரும்பி தருகிறார் என்று விசுவாச அறிக்கையிட்டு நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, பாவம் வருகின்ற பொழுது சங்கீதக்காரன் தாவீதை போல சங்கீதம் 51 பாவரிக்கை செய்தது போல நீங்கள் பாவரிக்கை செய்து அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியை கொடுப்பார். நான்காவதாக, தவறான எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அந்த தவறான எண்ணங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறான எண்ணங்களை எல்லாம் நீங்க எடுத்து போட்டு, ஏன்னா கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதனால அதற்கு பாத்தீங்கன்னாக்க இதான் மாற்று மருந்து, பிரச்சனைகளுக்கு மாற்று காரியம் இதுவாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால அப்ப நீங்க இந்த சோர்வுகளில் வெளியே வருவதற்கு தேவனுடைய அன்பை நீங்க என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். புரியுங்களா? சங்கீதம் 42வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 5வது வசனத்திலே தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். புரியுங்களா? சொல்றான், தன் ஆத்மா மனதோடு பேசுறான். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்மாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருக்கணும். புரியுங்களா? தேவ அன்பு ஊற்றப்படுகின்ற பொழுது, தேவனை நோக்கி நீங்க காத்திருந்து அவரை துதிக்கின்ற பொழுது இலகுவாக இந்த மனச்சோர்வில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். புரியுங்களா? அது மட்டுமல்ல, பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 4வது வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றும் உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். புரியுங்களா? தெளிவாங்க பவுல் சொல்றாரு பாருங்க, எந்த குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? உங்கள் இருதயம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயம் உங்கள் சிந்தனைகளை காத்துக்கொள்வார். அப்ப நல்லவைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4:8 நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு, கவலைகளிலிருந்து மனச்சோர்ந்து வெளியே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்களை படித்து அதை அறிக்கையிட வேண்டும். புரியுங்களா? அது மட்டுமல்ல, பாத்தீங்கன்னா எபிரேயர் 4வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது பாவமில்லா பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, அவர் நமக்கு இரக்கமும் சகாயமும் கிருபையும் அடையும்படி தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர சொல்லி இருக்கிறது. புரியுங்களா? தேவன் நம்ம என்ன செய்யணும்? சேர வேண்டும். அதான் யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், மனச்சோர் வருகின்ற பொழுது தேவனிடத்தில் சேருங்க, ஆண்டவரை தேடுங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். புரியுங்களா? அது மட்டுமல்ல, ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். புரியுங்களா? ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளக்கூடியவராக காத்துக்கொள்வீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புரியுங்களா? அதே போல யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க எவ்வளவு ஆண்டவர் கர்த்தர் நம்ம இந்த மனச்சோர்விலிருந்து வெளியே வருவதற்கு அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான்
பாத்தீங்கன்னா பொழுது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டீங்கன்னாக்கா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதன், நீ உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம், சாதாரண சமாதானம் இல்ல, பரிபூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த ஓவர் கமிங் டிப்ரெஷன்ல வருவதற்கு இந்த வேத வசனங்களை நீங்கள் கை கொண்டு அதன்படியாக நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்க வெளியே வர முடியும். புரியுங்களா? அதனால தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பிரகாரமான வியாதிகளில் இருந்தும், அதே போல லாசஸ் ஹர்ட், சின், ராங் திங்கிங், எல்லா காரியங்களிலிருந்தும் நீங்க இலகுவாக வெளியே வர முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த மனச்சோர்விலிருந்து, இந்த COVID-19 பேண்டமிக், இந்த கொரோனா பயத்திலிருந்தும், பொருளாதாரத்தினுடைய குறைவிலிருந்தும், எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலை குறித்து, எல்லா கவலைகளிலிருந்தும், அந்த மனச்சோர்விலிருந்து ஆண்டவர் நீக்கி உங்களை பரிபூர்ண சமாதானத்தோடு ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.